மைசூரில் படப்பிடிப்பு முடிந்து அவர்கள் இருவரும் சென்னைக்கு வந்ததும் இன்னொரு பிரச்சனையை ஜானகி அம்மா எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. வருமான வரி அலுவலகத்தில் இருந்து வருமான வரி கட்ட வேண்டும் என்று நோட்டீஸ் வந்திருக்கிறது. அவருடைய வங்கி கணக்கில் இருந்த பணத்தை எல்லாம் கார்டியன் அபகரித்துக் கொண்டதால் வருமான வரி கட்ட பணம் இல்லாமல் தவித்திருக்கிறார். அந்த சமயத்தில் மந்திரகுமாரி படப்பிடிப்பிற்காக எம்ஜிஆர் சேலத்திற்கு சென்றிருக்கிறார். உடனே எஸ். வாசன் வருமான வரி கட்ட வேண்டிய பணத்தை ஜானகி அம்மாவிடம் தந்திருக்கிறார். ஜானகி அம்மா வருமான வரியையும் கட்டிவிட்டார். எம்ஜிஆர் சேலத்திலிருந்து சென்னைக்கு திரும்ப வந்தவுடன் அந்த பணத்தை ஜானகி அம்மாவிடம் கொடுத்து எஸ். வாசனிடம் தர சொல்லியிருக்கிறார். பிறர் பணத்திற்கு ஆசைப்படுபவர் எம்ஜிஆர் என்று கார்டியன் எஸ். வாசனிடம் சொல்லியிருந்தார். ஜானகி அம்மாவின் பணத்திற்காகத்தான் அவரை காதலிப்பதை போல நடிக்கிறார் என்றும் கூறியிருந்தார். ஆனால் எம்ஜிஆரோ அதற்கு நேர்மாறாக ஜானகி அம்மா தன்னிடம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்தது எஸ். வாசனை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது.